ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரீமேட்சோட படத்தோட பூஜை தான் இன்னைக்கு இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு. பாலா இருக்கட்டும், ப்ரொடியூசர் தினேஷ் ஆகட்டும், தனஞ்சயன் சாராக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லவ்லி டு சி ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு டீம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ட்ராமா எப்பயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிராஃப்டில் தான் இருக்கு எல்லா படமும். ஸோ அந்த விதத்தில் ரீமேட்ச் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைனில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாலாவோட நற்செயலுக்கும் சரி, அவனோட நல்ல மனசுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அண்ட் தினேஷ் as a friend of mine, like he's a sports person. ஸோ அதனால அவர் கேட்குற கதைகள்லாம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கு போல இருக்கு. ஸோ நான் அப்ரோச் பண்ணும்போது கூட கதை கேட்கும் போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து கொண்டு வாங்க அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஹவு பேஷனேட் இஸ். ஒரு சும்மா படம் பண்ணுன்றதுக்காக இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான தாக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்றாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வெற்றி பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சந்தோஷ் இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது ஒரு மென்டரா பாலாவுக்கும் அண்ட் தனுக்கும் நடிக்கிறாரு. அண்ட் வெரி ஹாப்பி. அவர் வந்து பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த படத்துக்காக சப்போர்ட்டா அவர் அடுத்த படம் சார்பேட்டா 2 போனோம். ஆனாலும் எங்க படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறதுக்கு நன்றி. கிரேட் சப்போர்ட் டு us. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இந்த படம் வந்து ரீமேட்ச் ரொம்பவே சூப்பரா இருக்கு டைட்டில். அதே மாதிரி வந்து விமல் ப்ரோ, நீங்க இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவீங்க இந்த படத்துக்கு அப்புறம். தம்பி கேபி பாலா தான் வந்து லீடா பண்றாரு அப்படின்னு உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன், நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து நாங்கள் பேசிட்டு இருப்போம் எதனா பண்ணணும்னா பெருசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலைமைக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களோட சப்போர்ட்ல இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா தனஞ்சயன் சார் தான். அவர் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டார் மாதிரி. நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய படமான ரீமேட்ச் தொடங்குது. சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் என்டர்டெயினர் சேர்ந்து இது 3வது படமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நமக்கு ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்கும் பிடிச்ச கேபி பாலா இந்த படத்துல ஹீரோ நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து தனு ஹர்ஷா கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க, இங்க என் கூட இருக்காங்க. வெரி சார்மிங் ஹீரோயின். 2 பேருமே முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர்ஸ், நல்ல ட்ரெயின்டு பிளேயர்ஸ். இந்த கதை முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பேட்மிண்டன் பேஸ்ட் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இதுவரையும் நம்ம பேட்மிண்டன் வந்து திரையில பார்த்ததில்ல. பேட்மிண்டன் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மிகவும் பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்ததே இல்லை. இதை விமல்குமார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ராதாமோகன் சாருடைய அசோசியேட்டான விமல்குமார் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிறாரு. வி ஆர் வெரி ஹாப்பி. நானும் தினேஷ் சாரும் விமலை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவரோட சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷ் பிரதாப் எங்கூட நிறைய படத்துல பணியாற்ற சந்தோஷ் பிரதாப் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்காரு. அவரோட இளவரசி சாரு, சித்ரலக்ஷ்மன் சாருன்னு, அப்புறம் வரிசையா ஷாரா, அப்புறம் எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. செல்வர்கள் சார் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அண்ட் ஆதித்ய கதிரும் சேர்த்துல அலம்போ படத்துல சஷாங்க் ஹீரோவா அறிமுகமாறாரு ஒரு படத்துல. இப்போ இந்த படத்துலயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு கேமராவா அருவி ஏற்கனவே என் கூட சேர்ந்து ஒரு படம் வீனஸ் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்துல கேமராமேன். நிறைய படங்கள்ல முக்கியமான செகண்ட் கேமராமேனாவும் முக்கியமான கேமராமேனும் பணியாற்றிருக்காரு. அவர் இதுல இருக்காரு. எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், காஸ்டியூம்ஸ் நம்முடைய அனுஷா பண்றாங்க. இப்படி ஒரு பக்கா டீம். மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி. ஒரு பக்கா டீமோட நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த படத்தோடைய பூஜை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் நன்றி. மிக சிறப்பாக இந்த படத்தினுடைய பூஜை நடந்தது. நிக்கிலுக்கும் நன்றி. ஹோல் டீம் எல்லோருமே ஒரு ஹாப்பியாக இந்த படத்தை தொடங்குறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிளஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. ஸோ என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எங்களோட மூணாவது ஸ்போர்ட்ஸ். இதில் வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டையும் ஸ்போர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ண படத்தில் இது பேட்மிண்டன் படம். ப்ளஸ் வி ஆர் பிளானிங் அதர் இன்னொரு 2-3 படம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பேட்மிண்டன்ன்றது வந்து எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒரு வாட்டியாவது அவங்க லைஃப்பில் தொட்டு விளையாடி இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேம் வந்து யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படமாக பண்ணல. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து பண்ணுறதுல அந்த பேட்மிண்டன்றதுல வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லைஃப்பில் வந்திருக்கும். அது ஸ்போர்ட்ஸ். இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்காக எல்லாரும் விளையாடுறாங்க. பட் அது ஸ்போர்ட்ஸாகவே ரொம்ப ரொம்ப இது. அதனால தான் நாங்கள் வந்து பேட்மிண்டன் தெரிஞ்ச ஆக்டர்ஸ் ஹூ கேன் பிளே, யார் பேட்மிண்டன் விளையாட முடியுமோ அந்த மாதிரி ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி இவங்க 2 பேருக்கும் பேட்மிண்டன் ஸ்டேட் லெவலில் விளையாடி இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த பேட்மிண்டன் படம் நடத்துகிறோம். ப்ளஸ் இந்த ஓவரால் டீமே பார்த்தீங்கன்னா டேரக்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்
young audience, including us. So we are very expected and excited to do this movie. We are very very strongly believe that இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், யூத்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, எவ்ரிதிங் will be full fun packed movie. We are very happy to announce this. Thank you very much.